அவைட்டிங் பேலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சமநிலைக்காக காத்திருத்தல் அல்லது சமநிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருத்தல் அப்படின்னு இருக்கு. ஐசாயா asked the people to consider what God had planned for them. இறைவன் நமக்கு என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காலத்து மக்களுக்கு சொல்கிறார். பெரும்பாலும் நம்மளுடைய பலத்தை கொண்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு திட்டமிடுறோம். இந்த பிஸ்னஸ் கிளாஸில் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு டார்கெட்டுன்னு ஒன்று நீங்கள் வைக்கணும். அந்த டார்கெட்டு எப்படி நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா, எல்லாருமே நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிற டார்கெட்டு மட்டும் வைப்பாங்க எல்லாருமே. இப்போ நம்ம எவ்வளோ வளர்ச்சி அடையலாம், இந்த வருஷம் நம்ம டேர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறோம், சரி இந்த வருஷம் நாங்கள் 75 லட்சம் பண்ணுறோம், சரி அடுத்த வருஷம் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. எங்கே சார் போகிறது, இப்படி தான் போய்கிட்டு இருக்குது, இந்த 75 லட்சத்தையாவது எப்படியாவது மெனக்கிட்டு பார்த்துட்டோம்னா தேவலம் ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இது வரைக்கும் வந்தால் கூட போதும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. 90% பேர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 5% மட்டும் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் 75 பண்ணியிருக்கோம் சார், எப்படியாவது அடுத்த வருஷம் ஒரு 1 கோடியே எட்டிடணும் அப்படின்னு ஒரு 5% பேர் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு 5% பேர் இருக்காங்கள்ல, கொஞ்சம் லீவரேஜாக போவாங்க, ஒரு 2 கோடி பண்ணலாம் சார் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த 1% மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 10 கோடியை எப்படி வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. எப்படி சார் 10 கோடின்னு போவீங்க, இப்போ 70 லட்சம் இருக்குது, எப்படி நீங்கள் 10 கோடிக்கு போவீங்க அப்படின்னு யோசிக்கும்போது தொலைநோக்கு பார்வை. நம்ம அதை வைப்போம் சார், எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம எட்டி போவோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய பலத்தை கொண்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இவ்வளோ பாடம் தான் நம்மளால் படிக்க முடியும், இந்த பரீட்சையை தான் நம்ம பாஸ் பண்ண முடியும், அடுத்து இதுதான் படிக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம எங்கே படிக்க முடிய போகுது, நம்மளால் அவ்வளோதான் முடியும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காது. இறைவனுடைய திட்டத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னென்னு யோசிக்கவே முடியாது. அதான் இன்றைக்கி சீமான் கூட நேற்று பேசியிருக்காரு. நீ படித்து என்ன பிடுங்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க அப்படி கேட்குறீங்க, நீ என்னடா படிக்க போகிற அப்படின்னு ஒரு பையனை கேட்குறாரு. நான் குடியுரிமை தேர்வுக்காக சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்காக படிக்க போகிறேன், நான் ஒரு IAS ஆகி கலெக்டர் ஆகணும் அப்படின்னு இருப்ப போகிறேன். கலெக்டர் ஆகி என்ன பண்ண போகிறேன், போய் மாடு மேய், கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி மேடையிலே அந்த பையனை ஒடுக்குறாப்புல. ஆனால் உள்ளபடி என்ன தெரியுமா, கரூரில் நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதியிருக்காங்க. பெற்றோர்கள் 2 பேருடைய சொத்துக்களை பிள்ளைகள் 2 பேர் அவங்க பேரில் எழுதி வைக்கிட்டாங்க. நீங்கள் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, உங்களை நான் பார்க்காம போயிடுவேண்ணா, கடைசி வரைக்கும் என்னப்பா உங்களை தானேப்பா பார்க்க போகிறேன், நீங்கள் எங்களோட இருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொத்து பல கோடி ரூபா சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கின அடுத்த மாதமே 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, 2 பிள்ளைகள். அந்த பெற்றோர்கள் நேராக போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்தவொடனே என்னாச்சு, கலெக்டர் அந்த சம்பவத்தை விசாரிக்கிறார், RDO விட்டு விசாரிக்கிறாரு, தாசில்தார் விட்டு விசாரிக்கிறாரு, அவங்க 2 பேரும் கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்கிறாரு. இந்த நடந்த சம்பவம் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிஜிஸ்டர் பண்ணாங்கள்ல, கலெக்டர் தன்னுடைய பவரை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டார். கேன்சல் பண்ணி சொத்துக்களை மறுபடியும் பெற்றோர்கள் கொடுத்துட்டார். இப்போ மறுபடியும் 2 பேரும் முட்டி போடணுமா இல்லையா? ஒரு கலெக்டருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த படிப்பின் அருமையை சமூக விரோதிகள், இந்த சீமான் விஜய் போன்றவர்களாம் சமூக விரோதிகள், பிள்ளைகளை படிக்க விடாமல் செஞ்சு உங்களுடைய எண்ணங்களை குறைப்பது. ஆனால் இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் மேம்பட்ட நிலைக்கு போகணும், நீங்கள் வாளாக இல்லாமல் தலையாக இருப்பீர்கள்னு உங்களுக்கு ஆச்சரியமாக சொல்கிறார். எப்படி என்னால் முடியும், பிறவிலே இருந்து கண்ணு தெரியாதவன் எப்படி பார்க்க முடியும்? ஆனால் அவன் பார்க்குறான். ஒரே ஒருத்தன் மட்டும் கத்துறான், தாவீதின் குமாரனே என்னைய பாருங்க, என்னையா வேணும், கண்ணு தெரியணும். யோ நடக்கிறத பேசியா, எத்தனை வருஷம் கண்ணு தெரியாமல் இருந்தேன், 32 வருஷம் பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியலைங்க, அது எப்படி கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன்? இல்லை உங்களால் முடியும், சரி போ கண்ணு தெரிஞ்சு போ. போயிட்டானே. 36 வருஷம் குளத்துக்கடியில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். எந்திச்சு வீட்டுக்கு போடான்னா எப்படி வீட்டுக்கு போகிறான்? இல்லைங்க, துவேபதூதன் என்னை குளத்தை கலக்குவான், நான் உள்ளே இறங்கணும், நான் இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் இறக்கிடுறாங்க, நீங்கள் 2 பக்கம் கையை அந்த பக்கம் அணை கட்டி வச்சு தேவதூதனை வர சொல்லி குளத்தில் இறங்க சொல்லி அப்புறமா என்னை உள்ளே இறக்கி விடுங்க, நான் சுத்தமாகிடுவேன்.
இன்னைக்கு எல்லா மனிதருடைய ஜெபமும் அப்படிதான் இருக்குது. ஆண்டவரே, இந்த பரீட்சையிலே நாங்கள் நல்லபடியாக எழுதி என்னுடைய எழுத்து அழகாக வந்து அதை திருத்துகிற ஆசிரியர் நல்ல ஆசிரியராக வந்து நன்றாக திருத்தி நல்ல மார்க் போடும்படியாக செய்யும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு புத்தி சொல்கிறீங்களா? ஏசாயில என்ன எழுதியிருக்கு பாருங்கள், 29ஆம் அதிகாரம். உருவாக்கப்பட்டது உருவாக்கினவரை பார்த்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லுமோ? போட்டிருக்கு பாரு. நீங்கள் எவ்வளவு மாறுபாடானவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? குயவன் நினைத்தா ஒரு களிமண்ணை என்ன வேணா ஆக்கலாம். அவனுக்கு அவ்வளோ திறமைகள் உண்டு. இறைவன் நம்மளை எப்படி வேணா ஆக்கலாம். ஏன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரல? தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்ட ஒரு ஜந்து தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை, இறைவன் இல்லை என்று சொல்ல முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். இறைவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு காலத்திலும் மறந்துடாதீங்க. அந்த திட்டத்தை பிடிங்க. மொபைல் ஃபோன்லேயும் தேவையில்லாத டிவிலையும் அதிக நேரத்தை செலவழிக்காதீங்க. இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை பிடிச்சிருங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சுன்னா போய் அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இறைவன் உங்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் அதான் இங்கே சொல்கிறார். Isaiah asked the people to consider what God had planned for them. They had turned things upside down, but God would one day turn everything around them by establishing His glorious kingdom on earth. இன்றைக்கும் இறைவனுடைய ராஜ்யம் தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தினமும் என்ன ஜெபிக்கிறோம்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருடையது. எல்லாமே அவர் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மூடு பனியே, பெருங்காற்றே, புயலே, கடலே, அலையே எல்லாம் அவர் சொற்படி செய்கின்றன. நாம் மட்டும்தான் இறைவனுடைய சொற்படி செய்கிறதில்ல. இறைவன் உருவாக்கின நாம் என்ன சொல்கிறோம்? இறைவனுக்கு புத்தி இல்லை, இறைவன் இல்லை என்றே சொல்லி கொண்டிருக்கிறோம். அதான் அவர் சொல்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் எல்லாவற்றையும் உருக்குலைத்து மாற்றுவார், நேராக்குவார். The devastated land would become paradise. அழிந்து போன நிலம் பரலோகமாக மாறும். There would be no more scoffers or ruthless people practicing injustice. இன்றைக்கு எங்கும் அநீதி இருக்கிறது, எங்கும் கொடுமை இருக்கிறது. அவர்கள் நாய்களைப் போல ஊரை சுற்றி திரிகிறார்கள். ஊளையிட்டு நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் அநீதி நிரம்பினதாக தெரியும். நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உன் சத்துருவின் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன்னை சுற்றி எதிரிகள் இருப்பாங்க. உன்னை எப்படி கொல்லலாம், உன்னை எப்படி சீரழிக்கணும் இருப்பாங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு டேபிளில் போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு, பிரியாணி எல்லாம் கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றான். நான் பார்த்துக்கிறேன். எவன் உன் மேலே கை வைக்கிறான் பார்த்துக்கிறேன். உன் சத்துருக்களின் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மளை சுற்றி எவ்வளவு எதிர்ப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். இனிமேல் அவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. தேவன் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். The founders of the nation, Abraham and Jacob, would see their descendants glorifying the Lord. யார் இந்த தேசத்தை உருவாக்கினார்கள்? ஆபிரகாமும் யாக்கோபும் அவர்களுக்கு தேசத்தை உருவாக்கி கொடுத்தார். அவர்களுடைய கையாலே அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போய் இன்னைக்கு நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் ஒருத்தர் கூட ஆண்டவருக்காக இல்லை. ஆண்டவர் விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். அவருடைய தீர்மானம் எப்படி இருக்கு பாரு. நாடும் அரசும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை யார் சொல்லுகிறானோ அவனுக்கு 6 மாதம் ஜெயில். எப்படி போட்டு வச்சிரு. என்ன நாடு எப்படி உருப்படும்? அவனுக்கு நிம்மதியே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் நிம்மதியாக பண்ண முடியாது. ஒரு விளைச்சலை பார்க்க முடியாது. எப்போதும் போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அடுத்த போர் மூலம் சூழ்நிலை இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் ஈரானையும் ஈரானுக்கு தொடர்புள்ள நாடுகளையும் அழிக்க போகிறேங்கிறான். ஈரானுக்கு சப்போர்ட்டாக சீனாக்காரனோ வடகொரியாக்காரனோ வரான். உலகத்திலேயே அமெரிக்காவோட அதிகமான அணுகுண்டு வச்சுருக்கான் சைனாக்காரன் வச்சுருக்கான். சைனாக்காரன் கிளியராக ஓப்பனாக சொல்கிறான், நீ அழிக்கணும்னு நினச்சேன்னா முதல்ல நீ அழிஞ்சு போயிடுவ. அடுத்த நொடி அந்த நாடு ஒன்றும் இருக்காது. பூமியின் வரைபடத்திலிருந்தே அழித்து ஒழித்து விடுவோன்ட்டான். அடுத்து மிகப்பெரிய போர் வர போகிறது. ஒரு 50 பாம்பு போட்டால் போதும், பூமியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு மிக கொடூரமான கடலுக்கு அடியில் வெடிக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாம்பு இருக்குது. பெரிய சுனாமி அலைகளை உருவாக்கி உலகத்தையே அழிச்சிடும். மிகப்பெரிய அணு ஆயுதங்கள், ஒரே பாம் சென்னை மொத்தமும் காலியாகிடும்.
20 லட்சம் பேர் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க, ஒரே பாம். அப்பேற்பட்ட கொடூரமான ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களுக்கு விரோதமாக மனிதர்கள். ஏன்னா இறைவனுடைய திட்டத்தை பின்பற்றுவதில்லை. தங்களுடைய மூளை அறிவினாலே எகிப்தின் அறிவு அதான் சொல்றாரு, தங்கள் ஆலோசனை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரங்களில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவன் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஆண்டவருடைய திட்டத்தை பிடிச்சிக்கோங்க. பைபிள் படிங்க. டெய்லி 10 வசனம் 20 வசனம் படிங்க. அந்த வசனம் உங்களோடு கூட பேசும். அந்த வசனம் உங்களை காப்பாற்றும். இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவருடைய வேதமே என் பாதைக்கு தீபம். இதை முக்கியமாக நீங்கள் விடாதீங்க. அதான் சொல்கிறார். In light of this future, why should Judah turn to feeble nations like Egypt for help? ஆனால் யூதாவும் இஸ்ரேலர்களும் யார்கிட்ட போய் நிற்கிறாங்க? அமெரிக்காரன்ட்டையும் அவருடைய ஒன்றுமே உதவாத பயிட்டையும் போய் நிற்கிறாங்க. அவருடைய வரலாறு பார்த்திங்கன்னா சர்வ வல்லமை தேவன் அவர்களோடு இருந்தார். இவங்க தான் எல்லா நாட்டையும் நடத்தினாங்க. இவங்க எந்த நாட்டுக்கும் போய் துணைக்கு கேட்கல. இன்றைக்கி என்ன நடக்குது? Why in this light, in the light of this future, why should Judah turn to feeble nations like Egypt for help? God was on their side and they could trust him. It is tragic when a nation forgets its great spiritual heritage and turns from trusting the Lord to trusting the plans and promises of people. இன்னைக்கு இறைவனை நம்பாமல் அமெரிக்காரன் நான் பார்த்துக்கிறேன் என்ன சொன்னான்? அயன் டூம். பார்த்தீங்களா? இஸ்ரேல் என்ன சொன்னான்? அயன் டூம், த ஒன்லி கண்ட்ரி ஹேவிங் அயன் டூம். நம்ம வீட்டுக்கு மேலே போகிறான் ஒரு நல்ல பெருசாக சரியான ஒரு 8 இன்ச்சஸ் திக்னஸில் ஒரு இரும்பு அப்படியே ஃபுல்லாக கூடார மாதிரி வச்சு மூடிட்டோம்னா என்ன பாம்பு போட்டாலும் அதை தாண்டி உள்ளே வராதுடா அப்படிங்கிற மாதிரி நாடு முழுவதும் அயன் டூம் வச்சுருக்கானா. ஏன்னா ரேடார் வச்சுருக்கான், மோஸ்ட் சென்சிட்டிவ் ரேடார்ஸ். உள்ளே குண்டே போட முடியாதுண்ணா. ஈரான்காரன் போட்டு பொழந்து கட்டிட்டு போயிட்டான். இஸ்ரேலு. ஈரான் என்னாச்சு? அலட்சியமாக போயிட்டு பாம்பு போட்டு போயிட்டானே. அத்தனை பில்டிங் எரிஞ்சு தரமாட்டமாச்சே. அப்போ தானே போகிற நிறுத்தினேன். நான் அயன் டூம் வச்சுருக்கேன். இன்றைக்கி அமெரிக்காக்காரன் சொல்கிறேன் என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நீ கவலைப்படாத, உண்டுன்னு பார்த்துருவோம். எங்கே பார்க்க போகிறேன்? நாட்டை அழிக்க போகிறேன். இஸ்ரேல் நாட்டுக்கு நல்ல வரலாறு இருக்குது. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் அவர்களை எப்போ பண்ணுவாங்க? எப்போ வந்தாலும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இறைவனை விட்டு விலகி போவதே அவருடைய எண்ணம், நோக்கம், சிந்தனை. நம்முடைய நோக்கம் ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஒரு காலேஜ் நல்ல காலேஜா என்ன நம்ம விசாரிக்கிறோமா? ஒரு வேலைக்கு போய் கம்பெனியில் சேரோம், அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, ஏற்கனவே எப்படி இருந்து விசாரிக்கிறோமா இல்லையா? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் நம்ம மனசு நம்புறதுக்கு மறுக்கும். வேறு என்னங்க செய்யலாம்? போதகரே வந்து சொல்கிறாரு, 10 லட்சம் இல்லை 20 லட்சம் இல்லை கொடுத்து என் பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்குன்னு சொல்கிறாரு. உன்னுடைய நம்பிக்கை எங்கே போகுது? பணம் பெருகினால் உங்கள் மனதை அதன் மேல் வையாதிருங்கள்னு சொல்கிறார். நாம் தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி போய் கொண்டிருக்கிறோம். God was on their side and they could trust him. It is tragic when a nation forgets its great spiritual heritage and turns from trusting the Lord to trusting the plans and promises of people. At the Constitutional Convention in Philadelphia in 1787, Benjamin Franklin said, "I have lived, sir, a long time, and the longer I live, the more convincing proofs I see of this truth that God governs in the affairs of men." அதான் சாலமோன் சொன்னான். என்ன சொன்னான்? நான் சிறு பிள்ளையாக இருந்தேன், வயது முதிர்ந்தவனும் ஆனேன். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் பார்த்ததே இல்லைங்க. நம்ம ஊரில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 1972லேருந்து 1980 வரைக்கும் மிக கொடூரமான பஞ்சம். ஒரு கல்யாண மண்டபம்னு இருந்துச்சுன்னா வெளியில் ஒரு 15-20 பேர் நிற்பாங்க. எச்ச இலை தூக்கி போடுற எச்ச இலைகளை அப்படியே நக்கி நக்கி சாப்பிடுவாங்க. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 80ஸ்லேருந்து 90s வரைக்கும் பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. வீடுகளில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க. சாமிகள்லாம் வருவாங்க, சன்னியாசிகள், சாமிகள் திருவோடு வச்சுருப்பாங்க. திருவோட்டில் சோறு வாங்கி சாப்பிடுவாங்க.
ரா பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தான். காமெடி கூட கவுண்டமணி காமெடியில் பார்த்துருப்பீங்க. இரவு நேரங்களில் மட்டும் வந்து பிச்சை வாங்கிட்டு போயம்மா, ஏதோ மீதம் இருந்தால் கொடுங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன், என்ன இருந்தாலும் பரவாயில்லாமா. இப்படி கொடூரமான நிலையிலேருந்து இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கோம். ஒரு ஆள் கூட இன்றைக்கி சாப்பாடு வாங்குறதே கிடையாது. எந்த வீட்லேயும் போய் தமிழ்நாட்டில் பிச்சை போடுங்கன்னு சொல்லி சாப்பாடு வாங்குறதில்ல. காசு வாங்குறான், துணிமணி வாங்குறான், பண்ட பலகாரங்கள் வாங்குறான், ப்ளீஸ் சாப்பிட்ணுங்க, ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இதுதான் இன்றைக்கி நிலைமை. இந்த 50 ஆண்டுகளிலே இவ்வளோ மாற்றம் இருந்தால் அவங்க 1000 ஆண்டுகளாக ஆண்டவரை பார்த்து கொண்டே வந்திருப்பார்கள். அதான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்கிறாரு. 1787 ஃபிலடெல்ஃபியா கன்வென்ஷன் ஒன்று நடந்தது. சார், நான் இத்தனை வருஷம் வாழ்ந்து வந்துட்டேன், எனக்கு 70 வயசாகிடுச்சு, ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்திருந்தோம். God governs in the affairs of men. மனிதர்கள் அவருடைய பிரச்சனைகளில், அவருடைய அலுவல்களில், அவருடைய வாழ்க்கையில் இறைவனே அரசாளுகிறார் என்பதை நான் பார்த்தேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு மோசமான மனிதர்களை படைத்திருக்கிறார் என்றால் உலகத்தை அழிப்பதற்காக படைத்திருக்கிறார். காரணமே இல்லாமல் ஏன் சண்டை போடுறீங்க? அது அவருடைய திட்டம். இந்த சூழலில் இருந்து எப்படி நீங்கள் போவீங்க? அப்போ பவுல் ஏன் கழுத்தை வெட்டி கொண்டாங்க? அன்றைக்கி நம்ம படித்தோம்ல, ஒருவேளை அவருக்கு ஒப்பான மரணத்தை நான் அடைந்து அவரோடு கூட நான் எழுந்திருக்க வேண்டும் என்று அவன் விருப்பப்படுகிறான். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவரே, நான் இரத்த சாட்சியாக மறிக்கவும் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு ஜெர்மனிக்கிட்டே தான் நீ இரத்த சாட்சியாக தான் ஜாவேன். நீங்கள் டிஎல் மூடி மாதிரி, ஆண்டவரே 94 வயதானாலும் நான் 100 வயதானாலும் உமக்காக முழுமையான வாழ்க்கை வாழ்வேன். தாவீது ராஜா எப்படி ஜெபம் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, நிறைமயிரும் முதிர் வயதும் ஆனாலும் நீர் என்னை கைவிடாதிரும். 115 வருஷம் வரைக்கும் எல்லாம் ராஜாவாக இருந்து செத்தான். எப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவருடைய திட்டத்தை பின்பற்றுகிறீர்களா? ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தானே கேட்க போகிறீங்க. இந்த கடை பக்கத்தில் நம்ம கடை இருக்குது, அந்த கடையில் போய் ரவா வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அம்மா சொல்கிறாங்க, போய் ரவா வாங்கிட்டு வாம்மா. அந்த கடையில் ரவா வச்சுருக்க மாட்டாம்மா. போடா, எனக்கு தெரியும்டா, ரவா வாங்கிட்டு வாடா. ரவா வச்சுருக்க மாட்டாம்மா, அவனெல்லாம் நம்பாத, நான் வாங்கியிருக்கேன்டா, போய் வாங்கினேன், ரவாவை அவன்கிட்ட இருக்காதுமா. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? செவிட்ட சேர்த்து ஒரு அப்பு ஒன்று போல் இருக்குமா இல்லையா? அந்த கடையில் ரவா இருக்குன்னு நீங்கள் நம்பினா தான் ரவா வாங்குவீங்க. அந்த கடையில் ரவா இருக்காதுன்னு சொல்லினா இருக்காது. நீ ஏன் ஆண்டவருடைய திட்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். That God governs in the affairs of men. I therefore beg leave to move that henceforth prayers imploring the assistance of heaven and its blessing on our deliberations be held in this assembly every morning. ஆகவே நான் சொல்கிறேன், தேவன் தான் திட்டத்தை வைக்கிறார். நீங்கள் சட்டசபை கூடும்போது, பார்லிமெண்ட் கூடும்போது காலையில் முதலாவது ஜெபித்து விட்டு வேலையை ஆரம்பியுங்கள். அவர் தான் நம்முடைய நாட்டை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஐசையா sought that attitude in Jerusalem, but instead he found only scoffing and unbelief. ஏளனமாக பேசுகிறான், அவிசுவாசமாக இருக்கான். நம்முடைய சபைகளில் அப்படி தான் நடக்குது. எல்லா பேரும் என்ன சொல்கிறாங்க? எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, நான் எப்படி, எங்கள் வீட்டில் எனக்கு பணம் எவ்வளோ தான் இருக்குது, 10 பவுன் தான் இருக்குது, எப்படி மாப்பிள்ளை கிடைக்கல, இவங்க என்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க? அவிசுவாசமாக நடந்து கொண்டு இருக்குது. என் புருஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, யாராவது 2000 கொடுங்க, 500 கொடுங்க, பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் யார்? பிலிப்பியரில் சொல்லியிருக்கல, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், ராஜரீக கூட்டம். நீங்கள் ராஜாவுடைய பிள்ளை, ஏன் பிச்சை எடுக்கிற? நேராக ராஜாட்டையே போய் கேளு. ஆண்டவரே தரேன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் திட்டம் எங்கே ஆண்டவரே? நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னுடைய மனது ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் நான் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறேன்? அட்லீஸ்ட் போய் ஆளுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரேன்னு ஒரு அம்மா கேட்குது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உயர்த்துங்க, அப்பொழுதுதான் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லைன்னா நான் முன்னேற முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு, awaiting ஃபார் த டேலண்ட்ஸ். ஆகவே நாம் தோற்றாலும் ஜெயித்தாலும், நாம் எதை அடைந்தாலும் அவர் மீது இருக்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. Once more the humble will rejoice in the Lord, the needy will rejoice in the Holy One of Israel. ஆகவே எப்பேற்பட்ட அழிவில் இருந்தாலும் ஆண்டவர் மீது விசுவாசம் வையுங்கள், அப்பொழுது
தலைகீழாக நாசமாக போன நாட்டை கூட அவர் சீர்திருத்தி கொண்டு வருவார் அப்படின்றது தான் இன்னைக்கு ஏசாயா வசனம். சம்திங் டு பாண்டர். ஆர் யூ கரண்ட்லி இன் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் கம்பர்சம் சிச்சுவேஷன்ஸ் that you would like to be free of? What do you think God would have you to do? ஆண்டவர் உன்னை என்ன செய்ய சொல்வார் என்று நினைக்கிறாய்? என்ன விதமான சூழ்நிலை சிக்கத்தில் இருக்கிறாய்? ஒரு மாதிரி அசௌகரியமான சூழ்நிலை இருக்கிறாயா? சிக்கலான சூழ்நிலை போய் மாட்டிக்கிட்டியா? இப்போ என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற? தேவன் உன்னை இந்த நிலையில என்ன செய்ய சொல்லியிருப்பாருன்னு நீ நினைக்கிற? ஒன்றுமே கிடையாது. ட்ரஸ்ட் அண்ட் ஓபே, there is no other way, simply trust and obey. இதுதான் பாட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. ஆண்டவரை விசுவாசித்து கீழ்ப்படி. அவர் என்ன சொல்கிறார்? வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், வேறு வழியே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் போய் முட்டிக்கிட்டீங்களா? போகிறக்கு வழி இல்லைன்னு இருக்கா? ஆண்டவரை நம்புங்கள், அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சர்ச்சில் நீங்கள் ஜெபம் பண்ணுற அத்தனையுமே கிடைக்கும். இது வரைக்கும் நான் ஜெபித்து எனக்கு கிடைக்காம போனது ஒன்றுமே இல்லை. நான் எப்பெல்லாம் ஜெபிக்காமல் போனேன்னா அப்போல்லாம் தோல்வி அடைந்தேன். இது உண்மை, என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது. ஆண்டவர் விடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?